ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜீனத் கார்டன் அண்ட் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எறா தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தாளிக்கெல்லாம் இப்போ எண்ணெய்லாம் ஊற்றிட்டோம். இப்போ வந்து நம்ம இப்போ சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பொடி இருந்தால் நீங்கள் பொடி போட்டுக்கலாம். நாங்கள் வந்து முழுசாகவே போட்டிருக்கோம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஆமாம், 3 வெங்காயம் போட்டுடலாம். 3 வெங்காயம் நல்லா குறுக்குறாக நறுக்கி வச்சுருக்கோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை ஒரு இழுக்கு போட்டிருக்கோம். இப்போ உப்பு தேவையான அளவு, கொஞ்சம் வெங்காயம் வதங்கிறதுக்காக நல்லா வதங்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கரம் மசாலா போட்டுக்கலாம். இப்போ கொடமிளகா போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், நல்லா கலரி விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், மூணு தக்காளி அரைச்சி வச்சது அது இதில் ஊற்றிக்கலாம். இப்போ ஜார் அலசி ஊற்றின தண்ணி, தக்காளி அரைச்சிட்ட அலசின தண்ணி அது. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுடலாம். இது நல்லா கொதிக்கிட்டோம். கொதிக்கப்புறம் இறை போட்டுக்கலாம். இறை போட்ட உடனே ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் இறை நல்லா வேகும். இல்லைன்னா இறை வேவாது, மறுத்து போன மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சம் தண்ணியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இறை போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ வந்து இறை போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிச்சு. இறை போட்டுக்கலாம். இறை போட்டாச்சு. வந்து இறை போட்டுட்டு 2-3 கொதிச்சா போதும். சீக்கிரமாக வெந்துடும். இறை ரொம்ப நேரம் கொதிக்க விட்டோன்னா அது மறுத்து போன மாதிரி ஆயிடும். இது இறக்கி வச்சா போதும். இவ்வளோதான் கைஸ், எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். இன்னைக்கு நம்ம என்ன போகணும்னு எறாவும் நம்ம எறா தொக்கு தான் சாப்பிட போடுவாங்க. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அட்டகாசமாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேறு விலைக்கப்படுது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டில் உங்கள் நேம் என்ன சொல்லுங்கள். பாய் காய்ஸ், பார்க்கலாம்.